Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது one of the dramatic romances of Shakespeare, The Tempest, Act 1, Part 2. So we have seen the first part already. So இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது Part 2 of Act 1. So with a small recap, we can get into the text. But before that, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எந்த ஒரு ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் சீனும் ரொம்ப கேப்சரிங்காக இருக்கும், வெரி வெரி சிக்னிஃபிகண்ட், இட் இஸ் த கீ டு த ஹோல் பிளே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெம்பஸ்டோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு அதான் இட் பிகின்ஸ் வித் டெம்பஸ்ட் தான். மெடிட்டரேனியன் சீல ஒரு ஷிப் போயிட்டு இருக்கு, அது இட் இஸ் ரெக்ட் டியூ டு த டெம்பஸ்ட். ஓகே, ஒரு அந்த ஷிப் வந்து உள்ள இருக்கிறவங்களோட மூழ்கிடுது. ஓகே, ஷிப் வந்து தண்ணியில மூழ்கிடுது. ஸோ அந்த டிராவலர்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்புறம் இன்னும் சீன் வந்து எங்க ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா ஐலாண்டுக்கு போகும். செகண்ட் சீன்ல என்ன ஆகும், ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்ட்ல வந்து ஒரு அன்இன்ஹபிட்டட் ஐலாண்ட் எக்ஸப்ட் ஃபார் 2 or 3 பீப்புள். அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ப்ராஸ்பரோ இருக்கிறாரு. அவரோட ஸ்டோரி மூலமா அவர் ஒரு மஜிஷியன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹி வாஸ் த டியூக் ஆஃப் மிலன். இப்போ வந்து இந்த ஐலாண்டில் இருக்காரு. பட் 12 years பேக் அவர் வந்து டியூக் ஆஃப் மிலனாக இருந்தவர். அவரோட டாட்டர்னா பிரின்சஸ் மிராண்டா இப்போ அந்த அன்இன்ஹபிட்டட் ஐலாண்டில் அப்பாவோட தனியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி பற்றியெல்லாம், ப்ராஸ்பரோட ஸ்டோரி எப்படி இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுட்டோம். அவரோட தம்பி ஆண்டனியோ அவரை எப்படி ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து டியூக்டமை பறிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியும் கதையறும் நேரம் கேட்டுட்டு மிராண்டா தூங்கிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சீனில் வந்து ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நம்ம டாபிக்ல வந்து செகண்ட் சீனோட ரிமைனிங் பார்ட்டும் தேர்ட் சீன் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ். ப்ராஸ்பரோ புட்ஸ் ஆன் ஹிஸ் கிளாக். அவர் வந்து இந்த மெஜிஷியன் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிறாரு. ஓகே, கம் அவே சர்வன்ட் கம், ஐ எம் ரெடி நவ், அப்ரோச் மை ஏரியல் கம் அப்படின்ட்டார். இப்போ டாட்டர் தூங்குற வரைக்கும் அவர் ஃபுல்லாக அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மிராண்டா தூங்கினோன்னு தான் அவர் வந்து தன்னோட ஏரியலை கூப்பிடுறாரு. அதுதான் அவரோட சர்வேல் ஸ்பிரிட், அவருக்கான வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்பிரிட் அது. ஓகே, ஸோ ஹி இஸ் ஆர்டரிங் இட் டு கம், ஏரியல் கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ எம் ரெடி நவுன்னு சொல்லிட்டார். என்டர் ஏரியல். ஆல் ஹெயில் கிரேட் மாஸ்டர், கிரேவ் சர் ஹெயில் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெயில்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி, வாழ்க வாழ்த்துக்கள், அதுதான். ஐ கம் டு ஆன்சர் தை பெஸ்ட் பிளஷர், உங்களுக்கு சந்தோஷமான நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். பி இட் டு ஃப்ளை, டு ஸ்விம், டு டைவ் இன் டு த ஃபயர், டு ரைட் ஆன் த கர்ல்டு கிளவுட்ஸ், டு தை ஸ்ட்ராங் பிட்டிங் டாஸ்க் ஏரியல் அண்ட் ஆல் ஹிஸ் குவாலிட்டி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஏரியல் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு எனி ஸ்ட்ராங் பிட்டிங் டாஸ்க். ஓகே, என்ன மாதிரி, டு ஸ்விம், டு டைவ் இன் டு த ஃபயர், டு ரைட், என்ன வேலை நீங்க கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன், என்ன மாதிரி ஸ்ட்ராங் டாஸ்கா இருந்தாலும் ஐ வுட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுது. Prospero, has thou spirit performed to point the tempest that I paid thee அப்படின்னு கேட்கிறார். ஸோ நான் சொன்ன மாதிரி, மை டியர் ஸ்பிரிட், ஹாவ் யூ பெர்ஃபார்ம்டு டு பாயிண்ட் அப்படிங்கிறார். நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் வரைக்கும் டெம்பஸ்ட்டை உருவாக்குனையா? ஸோ அந்த டெம்பஸ்ட் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்த டெம்பஸ்ட் ரியல் டெம்பஸ்ட் கிடையாது. ப்ராஸ்பரோ அண்ட் ஏரியல் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் அது ஒரு ஃபேக் டெம்பஸ்ட். ஏரியல் டு எவ்ரி ஆர்டிக்கல், நீங்க எப்படி சொன்னீங்களோ வார்த்தை மாறாம நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஐ போர்டட் த கிங் ஷிப், நவ் ஆன் த பிக், நவ் இன் த வேஸ்ட், the deck in every cabin, I flamed amazement. Sometimes I would dive and burn in many places. On the topmast, the yards, the bowsprit would I flame distinctly, then meet and join Jove's lightning, the precursors on the dreadful thunderclaps, more momentary and sight outrunning were not. நான் நீங்க என்ன சொன்னீங்களோ அது மாதிரி பண்ணேன். அப்படி பயமுறுத்தினேன் அந்த ஷிப்ல. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இடி விழுகிற மாதிரி அந்த சீன் எல்லாம் நான் கிரியேட் பண்ணேன்.
அதனால இடி விழுந்தா அந்த பேர்ன் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணினேன். ஓகே, ஐ ஃப்ளேம்ட் அமேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் ஐ வுட் டைவ் அண்ட் பேர்ன் இன் மெனி பிளேசஸ். நான் ஒவ்வொரு பக்கமும் டைவ் பண்ணி எல்லாம் நிறைய இடத்துல எரிச்சேன். ஓகே, ஆன் த டாப் மாஸ், த யார்ட்ஸ், பின்புறத்துல, முன்னாடி டாப்ல, எவ்ரிவேர் ஐ டிட். ஓகே, ஜோவ்ஸ் லைட்னிங், த ப்ரிகர்சர்ஸ் ஆன் த ட்ரெட்ஃபுல் தண்டர் கிளாப்ஸ், இடி இடிக்கிற சத்தம், லைட்னிங், எல்லா அந்த ஒரு ஃபால்ஸா இருந்தாலும் டெம்பஸ்டுக்குரிய எந்த இதையும் நான் விட்டு வைக்கல. த ஃபயர் அண்ட் கிராக்ஸ் ஆஃப் சல்ஃபரஸ் ரோரிங், த மோஸ்ட் மைட்டி நெப்டியூன் சீம் டு besiege and make his bold waves tremble, yeah his dread trident shake. நான் என்ன பண்ணேன், அந்த நெப்டியூன் அந்த இடத்துல, நெப்டியூன்னா இங்க வந்து சி காட் தான் நெப்டியூன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரீக்ல வந்து சி காடோட நேம் நெப்டியூன். ஸோ நெப்டியூன் என்ன பண்ணுச்சு, என்னோட மோஸ்ட் மைட்டி நெப்டியூனையும் நான் வந்து ஆட வச்சேன் அந்த இடத்துல மட்டும். ஸோ தட் அந்த ஷிப் என்னாச்சு, அப்படியே பயங்கரமா பெரிய பெரிய வேவ்ஸ் வந்து பயங்கரமா ட்ரெம்பிள் ஆச்சு. ப்ராஸ்பரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு கேட்டுட்டு. மை பிரேவ் ஸ்பிரிட், why was so firm, so constant that this coil would not infect his reason, not a soul? Why who was so firm, so constant that this coil would not infect his reason? யாராவது இதை சந்தேகப்படுற மாதிரி இருந்தாங்களா? ரொம்ப ஃபர்மா, கான்ஸ்டன்ட், தைரியமான மனசோட அங்க அந்த ஷிப்ல யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு. நாட் அ சோல் சேஸ் ஏரியல். ஒருத்தர் கூட பயப்படாம இல்ல, எல்லாரையும் நான் பயம் காட்டிட்டேன். பட் ஃபெல்ட் அ ஃபீவர் ஆஃப் த மேட் அண்ட் பிளேட் சம் ட்ரிக்ஸ் ஆஃப் டெஸ்பிரேஷன். எல்லாம் அப்படியே காய்ச்சல்ல பைத்தியம் பிடிச்சிச்சு, பயத்துல ரொம்ப பயந்துட்டாங்க எல்லாம். ஏதோ ட்ரிக்ஸ் எல்லாம் கூட பண்ணி பார்த்தாங்க தப்பிக்க. ஆல் பட் மரைனர்ஸ் plunged in the foaming brine and quit the vessel, then all afire with me. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளோட ஏரியல் வந்து ஷிப்புக்குள்ள நிறைய இடத்துல ஃபயர் உண்டாக்குது. அப்ப என்ன இருக்கு, எல்லாமே ஃபயருக்கும் பயந்துட்டு ஷிப்பு வேற மேல கீழே ஆடணும்னு ரொம்ப பயந்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் தண்ணியில குதிச்சிருக்காங்க. பட் ஆல் பட் த மரைனர்ஸ், அந்த ஷிப்பை ஓட்டுனாங்க பாத்தீங்களா, அந்த போட் ஸ்பைன் அவங்கெல்லாம், அவங்கள தவிர தே plunged into the foaming brine and quit the vessel. எல்லாமே அந்த நுரையோட, ஃபோம்னா நுரை தள்ளிட்டு இருக்க அந்த அலைகளுக்குள்ள குதிச்சுட்டாங்களாம். quit the vessel, vesselனா ஷிப். they have quit the vessel and they were plunging into the foaming brine, then all affair with me. எல்லாமே என் கூட அப்படியேவும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அஷோர் கொண்டு வந்துட்டேன். the king's son Ferdinand with hair upstarting, then like reeds not hair, was the first man that leaped. முத தண்ணியில குதிச்சது யாரு தெரியுமா, கிங்கோட சன் ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிறார். அலான்சோவோட சன் ஃபெர்டினாண்ட் தான் முத தண்ணியில குதிச்சான். அவனோட தலைமுடியெல்லாம் எப்படி அப்படியே பயத்துல அப்படியே புல்லரிச்சு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தேவர் ஸ்டாரிங், அப்படியேவும் ஸ்டன்னாய் எல்லாம் நின்றுட்டு இருந்தது. ஹி கிரைட் ஹெல் இஸ் எம்ப்டி அண்ட் ஆல் த டெவில்ஸ் ஆர் ஹியர். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லைன், இது பார்த்துக்கோங்க. ஹெல் இஸ் எம்ப்டி அண்ட் ஆல் த டெவில்ஸ் ஆர் ஹியர். நரகம் காலியாக உள்ளது, நரகத்தில் உள்ள எல்லா டெவில்ஸும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, அந்த ஷிப்ல நடக்கிற அலங்கோலத்தை எல்லாம் பார்த்து பயந்து போய் அவன் என்ன சொல்லியிருக்கான், நரகத்துல இருந்து எல்லா சாத்தானும் ஷிப்புக்குள்ள வந்துருச்சு போல இருக்கு, ஷிப்ல என்னன்னு போல நடக்குது, பயந்துட்டு ஆளா அவன் என்ன பண்ணான், தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான். சோ இந்த லைன்ஸ் பாருங்க, இது வந்து hell is empty and all the devils are here அப்படிங்கிற வேர்ட் வந்து ஃபெர்டினாண்ட் சொன்னதா ஏரியல் சொல்லுது. ப்ராஸ்பரோ, why that's my spirit அப்படிங்கிறார். உடனே அவருக்கு ரொம்ப பரவாயில்ல, நீ என்னோட ஆளு நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ செய்ய மாட்டியா, ஐ நோ யூ, யூர் மை ஸ்பிரிட், பட் வாஸ் நாட் திஸ் நைஸ் ஷோர், பக்கத்துல, ஷோருக்கு பக்கத்துல தானே, க்ளோஸ் பை மை மாஸ்டர், எல்லாம் பக்கத்துல தான் நடந்தது. ப்ராஸ்பரோ, but are they Ariel safe? The next question of Prospero is, are they safe? எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்களா? Not a hair perished. Of course Prospero தெரியும் தான், அவர் வந்து ஆர்டர்ஸ் அதான் கொடுத்துருக்காரு, பொண்ணுகிட்ட சொன்னாரு. பட் இருந்தாலும் ஏரியல்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. Is everybody safe? And Ariel answers, not a hair perished அப்படின்னு சொல்லுது. ஒருத்தரோட
தலைமுடிக்கு கூட ஒன்றும் நேரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆன் தியர் சஸ்டைனிங் கார்மெண்ட்ஸ் நாட் அ பிளமிஷ். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் கூட ஒரு சின்ன பிளமிஷ் கூட இல்லாமல் அவங்கள கொண்டு வந்து கரை சேர்த்துருக்கேன். பட் ஃப்ரெஷ்ஷர் தேன் பிஃபோர். இருந்ததை விட எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காங்க. அண்ட் அஸ் thou badest me in troops I have dispersed them about the isle. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு தனியா விட்டுருக்கேன், அஷூராக விட்டுருக்கேன். எல்லாம் கரை ஒதுங்கி இருக்காங்க. யாரோட ஹெல்ப்போட? ஏரியல் வந்து அவங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் கரை சேர்த்துருச்சு. ஆனா எப்படி இருக்காங்க? எல்லாம் செப்பரேட்டா இருக்காங்க. தனியாவோ சின்ன சின்ன குரூப்பாவோ தனித்தனியா தான் ஒதுங்கி இருக்காங்க அந்த ஐலாண்ட்ல. த கிங்ஸ் சன் ஹாவ் ஐ லேண்டட் பை ஹிம்செல்ஃப். ஓகே, அவரை மட்டும் தனிமைப்படுத்திட்டேன். யார? ஃபெர்டினாண்ட. whom I left cooling of the air with sighs in an odd angle of the isle and sitting his arms in the sad knot. He folds his arms. அது மாக்கிங் வேற பண்ணுது. அந்த கிங்கோட சன்னை தனியா ஐலாண்ட்ல விட்டானா அவன் வந்து பயந்து போய் கால்களை கட்டிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். அது உட்கார்ந்து காமிக்குது. ஓகே, இந்த மாதிரி கவலையோட காலை கட்டிட்டு தலையை கவுத்திட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு போஸ்டர் செஞ்சு காமிக்குது. in an odd angle of the isle and sitting his arms in this sad knot. He folds his arms. அப்படி கைகளை கட்டி கொண்டு அவன் உட்கார்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்குது. Prospero. Of the king's ship, the mariners say how that has disposed and all the rest of the fleet. சரி, ஷிப் என்ன பண்ண, மற்றவங்களெல்லாம் என்ன பண்ண, நான் சொன்ன மாதிரி பண்ணையா? சேஃப்லி நார்மல். ஏன்னா தேவையானவங்களை மட்டும்தான் அது என்ன பண்ணிருக்கு, ஐலாண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. மற்றவங்களெல்லாம் அது என்ன பண்ணுச்சுன்றதை பார்க்கலாம். சேஃப்லி இன் ஹார்பர் இஸ் த கிங் ஷிப். ஷிப்பை வந்து பத்திரமா நான் ஒரு பக்கமா நிப்பாட்டியிருக்கேன், யாரு கண்ணுக்கும் தெரியாம. இன் த டீப் நூக் வேர் ஒன்ஸ் thou calls me up at midnight to fetch dew from the still vexed Bermudes, that she is hid. she isனா இங்க ஷிப்பை தான் she அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஒரு டீப் நூக்ல ஒரு தனிமையான ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாத, நீங்க ஒரு இடத்துல ஒரு தடவை நம்ம பேசணும் பாத்தீங்களான்னு ஒரு சமயத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுது ஏரியல். அந்த இடத்துல யாருக்குமே தெரியாம ஷிப்பை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். The mariners all under hatches stowed, who with a charm joined to their suffered labor I have left asleep. So இந்த mariners எல்லாத்தையும் ஒரு குரூப்பை ஒதுங்க வச்சு எல்லாம் டயர்டா தூங்குற மாதிரி பண்ணிட்டேன், எல்லாம் தூங்குறாங்க. And for the rest of the fleet which I dispersed, they all have met again and are upon the Mediterranean float, bound sadly home for Naples. இன்னொரு குரூப் எக்ஸ்கியூஸ் மீ இன்னொரு குரூப்பை என்ன பண்ணிட்டேன், அந்த மரைனஸ்ல இன்னொரு குரூப்பை, மரைனஸ்ல அந்த கொஞ்சம் முக்கியம் இல்லாத தலைவர்கள் அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் டிஸ்பர்ஸ் பண்ணி அவங்கள ஒரு குரூப்பா சேர்த்து ஒரு மெடிட்ரேனியன் ஃப்ளோட்ல ஒரு கப்பலுக்குள்ள அவங்க போற மாதிரி, கப்பல்ன்றதை விட ஒரு சின்ன போட் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ தட் அவங்கெல்லாம் அதுல ஏறி என்ன பண்றாங்க, நேபிள்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. சப்போசிங் தட் தே saw the king shipwrecked and his great person perish. அவங்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ அவங்கெல்லாம் சப்போஸ் பண்ணி they are supposing, they are thinking that they saw the king shipwrecked. அவங்க எல்லாம் கிங்கோட ஷிப் வந்து அழிஞ்சிருச்சுன்னு, அதோட சேர்ந்து கிங்கும் அழிஞ்சிட்டாருன்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் கவலையோட தன்னோட நாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஏரியல். Prospero. Ariel, thy charge exactly is performed, but there is more work. What's the time of the day? ஏரியல், நீ உன்னோட ஜாபை எக்ஸலண்டா பண்ணிட்ட, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, வாட் இஸ் த டைம் ஆஃப் த டே? past the mid season, மதியம் ஆயிடுச்சு. Prospero, at least 2 glasses. The time betwixt 6 and now must by us both be spent most preciously. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய வேலைகள் நம்ம 2 பேருக்கும் பாக்கி இருக்கு, நிறைய செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறார். அப்போ ஏரியல் என்ன சொல்லுதுன்றத பார்க்கணும். ஏரியல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அவர் இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கும் இமோஷன்ஸ் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் ஏரியல் அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ரீடம் லவ்விங் ஸ்பிரிட். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் கூட நான் வந்து உங்களுக்கு லைன் பை லைன் ஆரம்பித்தேன். ஒருவேளை UGTRB ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஐ ஸ்டாப்ட் இட். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை வந்து
இது இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டெம்பஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன் நான். அங்கே ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம், பக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். பக் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்chievous ஸ்பிரிட்டாக பார்த்துருப்போம். ஓகே, சேட்டை பயங்கரமாக பண்ணுவான். ஆனால் ஏரியல் எப்படி தெரியுங்களா? இட் இஸ் அ ஸ்பிரிட், ஃப்ரீடம் லவ்விங் ஸ்பிரிட். அவன் வந்து மிஸ்chievous ஸ்பிரிட் பக்கா. ஏரியல் இஸ் அ ஃப்ரீடம் லவ்விங் ஸ்பிரிட். எப்போ என்ன ஃப்ரீ பண்ணி விடுவீங்க, என்னை எப்போ ஃப்ரீ பண்ணி விடுவீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் சேவகம் பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். அவர் ஒரு மிரட்டு போட்டால் அடங்கிரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஏரியல். இப்போ ஏரியல் கேட்குது, இஸ் தேர் மோர் டாயில் சின்ஸ் thou does give me pains, let me remember thee what thou hast promised, which is not yet performed me அப்படிங்குது. ஓகே, இன்னும் வேலை இருக்கா, நீங்க ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துறீங்க, சின்ஸ் thou does give me pains அப்படிங்குது. ஓகே, யூ ஆர் கிவிங் மீ பெயின்ஸ், லெட் மீ ரிமெம்பர் தி, உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், வாட் thou has promised, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீர்கள், அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள், நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படிங்குது ஏரியல். விச் இஸ் நாட் எட் பெர்ஃபார்ம்டு மீ, விச் இஸ் நாட் எட் பெர்ஃபார்ம் டு மீன் தான் அர்த்தம். எனக்கு இன்னும் நீங்க அதை செஞ்சு முடிக்கல. ப்ராஸ்பரம், ஹவு நவ் மூடி, what is thou canst demand, what is it thou canst demand, என்ன அடிக்கடி மூட் ஆஃப் ஆயிடுறீ, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ கேட்குறாரு. ஏரியல், மை லிபர்ட்டி, என்னோட ஃப்ரீடம், லிபர்ட்டினா ஃப்ரீடம். ஸோ ஏரியல் சேஸ், என்னோட ஃப்ரீடமை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எனக்கு கொடுக்கல அப்படிங்குது. ப்ராஸ்பரோ, பிஃபோர் த டைம் பி அவுட் நோ மோர், இங்கே பாரு இன்னும் வேலை இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, பிஃபோர் த டைம் பி அவுட் நோ மோர், டோன்ட் டாக் ஆஃப் திஸ் எனி மோர் அப்படிங்கிறார். I Priti, remember I have done thee worthily service, told thee no lies, made no mistaking, served without or grudge or grumblings, thou did promise to bait me a full year. ஓகே, உடனே அது என்ன சொல்லுது, இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு worthy சர்வீஸ் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட போய் சொல்ல, ஐ ஹவ் டோல்ட் யூ நோ லைஸ், ஐ மேட் நோ மிஸ்டேக்ஸ், ஐ சர்வ் விதவுட் கிரட்ஜஸ் ஆர் கிரம்லிங்ஸ், ஏதாவது முனகியிருக்கேனா, நீங்கள் வேலை கொடுக்குறீங்கன்னு ஒன்றுமே இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் ஐ எம் டூயிங் இட் பர்ஃபெக்ட்லி வெல், நீங்கள் வந்து இதுக்காக எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, ஐ வில் ஃப்ரீ யூ, ஐ வில் ஃப்ரீ யூன்னு சொல்லி எவ்வளோ நாளாக வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. டஸ் த, உடனே ப்ராஸ்பரோ கோவம் வந்துருச்சு, இவ்வளோ பேசுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா பேசுறாருப்பாங்க. டஸ் தவ் ஃபர்கெட் ஃப்ரம் வாட் அ டார்மெண்ட் ஐ டிட் ஃப்ரீ தி, உன்னை எப்பேற்பட்ட சூழல்ல இருந்து காப்பாத்திருந்தேன் அப்படின்றத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ கேட்கிறாரு. டிட் யூ ஃபர்கெட் ஃப்ரம் வாட் அ டார்மெண்ட், எவ்வளோ நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த, உன்னை நான் என்ன பண்ணேன், ஃப்ரீ பண்ணேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. மறந்துட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. மறக்கல, நோ அப்படின்னு சொல்லுது. Thou dost and thinkest it much to tread the ooze of the salt deep, to run upon the sharp wind of the north, to do me business in the veins of the earth, when it is baked with frost. ஓகே, ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் டு, நீ மறந்துட்ட, என்னன்னா நான் செஞ்சதை மறந்துட்ட, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த அப்படிங்கிறத நீ ஃபுல்லாக மறந்துட்ட, நீ எந்த மாதிரி இடத்துல நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்த, உன்னை எப்படி நான் ஃப்ரீ பண்ணேங்கிறத மறந்துட்ட அப்படிங்கிறார். ஓகே, ஏரியல், ஐ டூ நாட் சார், நான் மறக்கலை சார் அப்படிங்குது. ப்ராஸ்பரோ, thou liest malignant thing, malignantனா bad. ஓகே, so thou liest, நீ பொய் சொல்ற. Has thou forgot the fowl which Sycorax, who with age and envy was grown into a hoop, has thou forgot her? ஓகே, which Sycorax மறந்துட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார் இந்த which Sycorax அப்படின்னா, ப்ராஸ்பரோ வர்றதுக்கு மொதல் அதே ஐலாண்டில் இந்த ஏரியலில் ஒரு சர்வெண்ட்டாக வச்சுருந்த ஒரு விச் தான் சைக்கோரக்ஸ். அதனால அவர் ஞாபகப்படுத்துறார், சைக்கோரக்ஸ் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணா, எப்படி உன்னை வச்சிருந்தான்றதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ யூ ஜஸ்ட் டோன்ட் ஃபர்கெட் த நேம் சைக்கோரக்ஸ். சைக்கோரக்ஸ் தான் அந்த ஐலாண்டில் முதல் இருந்த விச். அது யாருன்னா கேலிபனோட மதர். நம்ம ஒரு கேரக்டர் பார்ப்போம் கேலிபன்னு சொல்லிட்டு, அவனோட மதர் தான் சைக்கோரக்ஸ். இதுக்கு கொஸ்டின் ஏதாவது கேட்கலாம். இதுல சைக்கோரக்ஸ் இஸ் த நேம் ஆஃப் த மதர் ஆஃப் கேலிபன். ஓகே, she is also a witch. ஏரியல், நோ சார், நான் மறக்கல அப்படிங்க. ப்ராஸ்பரோ, thou hast, where was she born, speak,
டெல் மீ அந்த விச் எங்க பிறந்தா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ சார் இன் ஆர்கியர், அந்த விச் பிறந்தது ஆர்கியர்ல. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சைக்கோரஸ் பிறந்தது ஆர்கியர்ல. ப்ராஸ்பெரோ, ஓ வாஸ் ஷீ சோ, I must once in a month recount what thou hast been which thou forgettest. உனக்கு மாசத்துக்கு ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நீ எப்படி இருந்த, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த, நான் உன்னை எப்படியெல்லாம் காப்பாத்தினேன், அதெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்தினாதான் உனக்கு புத்தி வருது அப்படின்னு சொல்றாரு. ஒன்ஸ் இன் அ மந்த் recount what thou has been அப்படிங்கிற. ஓகே, which thou forgettest, நீ மறந்து போற விஷயத்த உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. This damned witch Sycorax for mischiefs manifold and sorceries terrible to enter human hearing from Argier thou knowest was banished. ஸோ அவர் அந்த கதையை திரும்ப பாக்கி கதையை அவர் சொல்றாரு. அது ஒவ்வொரு வார்த்தையில பதில் சொல்றதை பார்த்துட்டு அவரே சொல்றாரு, இந்த சைக்கோரஸ் எவ்வளவு மோசமான செயல்கள் பண்ணிட்டு இருந்தா ஆர்கியர்ல இருந்து அவளை பேனிஷ் பண்ணிட்டாங்க. ஆர்கியர்னு அவளோட நாட்டுல இருந்து சைக்கோரக்ஸ பேன் பண்ணிட்டாங்க. For one thing she did, they would not take her life. Is not this true? என்ன அவங்க பண்ணல, அவளோட லைஃப் எடுக்கல. இன்ஸ்டெட் என்ன பண்ணிட்டாங்க, அவளை இந்த ஐலாண்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இஸ் நாட் திஸ் ட்ரூ, நான் சொல்றது உண்மையா இல்லையா? எஸ் சார், யா சார் அப்படின்னு சொல்லுது ஏரியல். ஓகே, Prospero, this blue-eyed hag was hither brought with child and here was left by the sailors. அப்போ இங்க ஒரு sailors மூலமா, ஒரு கப்பல் மூலமா அந்த விச்சையும் அவளோட சைல்டையும் கூப்பிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. Thou my slave, as thou reportest thyself, was then her servant. அப்போ நீ அவளோட சர்வெண்டா இருந்த. And for thou wast a spirit too delicate to act her earthy and abhorred commands. ஆனா அவ உனக்கு கொடுத்த கமாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. நீ ரொம்ப வெறுத்த. நான் உனக்கு சின்ன சின்ன வேலைகள் தர்றேன், இன்னைக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு வேலை தந்திருக்கேன். இதுக்கு வரைக்கும் ஐ ஹவ் பீன் வெரி ரொம்பவே ஐ ஹவ் கிவன் யூ ஒன்லி மைல்டு ஒர்க்ஸ். ஆனா சைக்கோரக்ஸ் என்ன மாதிரி கமாண்ட்ஸ் கொடுத்தாங்க, வெறுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நீ வந்து ஒரு டெலிகேட் ஸ்பிரிட்னு எனக்கு தெரியும், உன்னை எவ்வளோ நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சைக்கோரக்ஸ் வந்து ஷி கேவ் யூ கமாண்ட்ஸ் தட் வுட் மேக் anyone to hate her. அவளை வெறுக்கிற மாதிரி மோசமான கமாண்ட்ஸ் கொடுத்தான். ரெஃப்யூசிங் ஹர் கிராண்ட் ஹெஸ் ஷி டிட் கன்ஃபைன் தி. நீ என்ன பண்ண, அவளோட கமாண்ட்ஸை செய்ய மறுத்த. எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ ஷீ டிட் கன்ஃபைன் தி. அப்போ அவளுக்கு பயங்கர கோவம் வந்து அவ என்ன பண்ணிட்டா, ஒன்னு வந்து ஒரு எதுக்குள்ள அடைச்சு வச்சுட்டா தெரியுமா, கன்ஃபைன் பண்ணிட்டா, அடைச்சு வச்சுட்டா. பை ஹெல்ப் ஆஃப் ஹர் மோர் பொட்டன்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் இன் ஹர் மோஸ்ட் அன்மிட்டிகபிள் ரேஞ்ச் இன்டு அ க்ளோவன் பைன். ஒரு ட்ரீ, பைன் ட்ரீக்குள்ள என்ன பண்ணிட்டா, ஒன்ன வந்து அடைச்சு வச்சுட்டா. பைன் இஸ் அ ட்ரீ, ஒரு ட்ரீயோட நேம் தான் பைன். க்ளோவன்னா அப்படியே மூடிடுச்சு. ஓகே, ஸோ யூ ஹாவ் பீன் லாக்ட் இன் டு அ க்ளோவன் பைன் within which rift imprisoned thou didst painfully remain a dozen years. அப்படி அந்த க்ளோவன் பைன்குள்ள கிட்டத்தட்ட ஒரு டசன் இயர்ஸ் நீ வந்து மாட்டிட்ட. அதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏரியல் வந்து எத்தனை வருஷம் அந்த க்ளோவன் பைன்குள்ள இருந்து தான், டசன் இயர்ஸ். வித்தின் விச் ஸ்பேஸ் ஷி டைட். ஆனா அவளால திரும்ப வந்து அந்த ஏரியலை ரிலீஸ் பண்ண தெரியல. அவ ஏதோ மேஜிக் பண்ணி க்ளோவன் பைன்குள்ள விச் சைக்கோரக்ஸ் அவளை உள்ள அனுப்பிட்டா. பட் அவளாலேயே திரும்ப எடுக்க தெரியல. அப்போ டூரிங் தட் பீரியட் ஏரியல் வந்து அந்த டசன் இயர்ஸ் அந்த பைன் ட்ரீக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். வித்தின் விச் ஸ்பேஸ் ஷி டைட் அண்ட் லெஃப்ட் தி தியர். அவளும் இறந்து போயிட்டா, உன்ன ரிலீஸ் பண்ண முடியாம. வேர் thou didst vent thy groans. அங்க இருந்து நீ அழுது புலம்புவ. as fast as mill wheel strike. எப்படி மில்ல வீல்ஸ் ஓடுறப்போ ஒரு சத்தம் கேட்குமோ, அந்த அந்த அளவுக்கு கரைச்சலா ஒரு சத்தம் கொடுத்து நீ அழுவ. then was this island save for the sun that she did litter here, a freckled help hag born, not honored with the human shape. ஓகே, அவள் இந்த ஐலாண்ட்ல அப்ப யார் இருந்தா, அவளோட சன் மட்டும். அவ வந்து இங்கதான் அந்த குழந்தைய பெத்தான்னு சொல்றான். ஓகே, save for the sun that she did litter here, she gave birth to that son in this island. அந்த சன்னை தவிர இந்த ஐலாண்ட்ல யாருமே இல்ல. நாட் ஹானர்ட் வித் a human shape. அப்ப கேலிபன் வந்து ஹாஃப் ஹியூமனா தான் இருக்கிறான், ஃபுல் ஹியூமன் மாதிரி பாடி இருக்காது போல இருக்கு. அதனாலதான் நாட் ஹானர்ட் வித் a human shape சொல்றாரு.
எஸ், கேலிபன் her son. ஏரியல் சொல்றாங்க, ஆமா ஆமா அவனோட மகன் கேலிபன் அப்படிங்கிறான். ப்ராஸ்பரோ, டல் திங் ஐ சே சோ, அதான் நான் சொல்றேனே, ஹீ தட் கேலிபன் ஹூம் நவ் ஐ கீப் இன் சர்வீஸ், அந்த ஒரு டல் கேலிபன் இருக்கான் இல்லையா, அவனை இப்ப நான் சர்வீஸ்ல வச்சுட்டு இருக்கேன். இப்போ ஸோ இது எல்லாம் என்னன்னா ஏரியலோட ஒரு டயலாக் அப்படிங்கிறது மூலமா நம்மளுக்கு ப்ராஸ்பரோவோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அவர் டாக்டரோட பேசுறது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, அவர் எப்படி கிங்கா இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து அவரோட தம்பி வந்து எப்படி ஹி அசர்வ்ட் his kingdom, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். பை ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் ஏரியல் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னு இவர் பேசுறது மூலமா ஏரியல் இவர் கஸ்டடிக்கு எப்படி வந்துச்சு, கேலிபன் யாரு, அங்க என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் அந்த ஐலாண்ட்ல இதுக்கு முதல் நடந்தது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது. எக்ஸ்கியூஸ் மீ. Thou best knowest what torment I did find thee in. எனக்கு தெரிஞ்சது நான் வந்தப்போ நீ எவ்வளோ ஒரு வேதனையில இருந்த. Thy groans did make wolves howl and penetrate the breasts of every angry bears. நீ கத்துல wolvesum bearsமே சத்தம் போடும் பயந்துட்டு, அந்த அளவுக்கு மோசமா உன்னோட நீ கத்திட்டு இருப்ப. It was a torment to lay upon the damned which Sycorax could not again undo. which Sycorax, okay, it was a torment. அது என்ன மாதிரி உனக்கு torment அப்படின்னா, which Sycorax could not again undo. Sycoraxால திரும்ப உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை அண்டூவே பண்ண முடியல. It was mine art. அவள் செஞ்ச கொடுத்த பனிஷ்மெண்ட்டை அவளாலேயே நீக்க முடியல. ஆனா mine art, with the help of mine art, நான் நல்லா மேஜிக் தெரிஞ்சு வந்ததுனால when I arrived and heard thee, எனக்கு உன் சத்தம் கேட்டப்ப that made gape the pine and let thee out, நான் என்னோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒன்னு பைன் அந்த க்ளோவன் பைன்ல இருந்து மீட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So we come to know how Ariel came to be his servile spirit. எப்படி வந்து ப்ராஸ்பரோக்கு ஏரியல் வந்து சர்வைல் ஸ்பிரிட் ஆகிருக்குது. அங்க கேலிபன் என்ன பொசிஷன்ல இருக்கான், அவனையும் ஒரு டல் சர்வெண்ட், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை மட்டும் செய்வான், அப்படி ஒரு டல் சர்வெண்டா தான் கேலிபன் இருக்கான். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐ தேங்க் தி மாஸ்டர் அப்படிங்குது. ஐயோ நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கனே உங்களுக்கு அப்படின்னு அந்த கதையெல்லாம் கேட்டோன்னா அதுக்கு ஞாபகம் வந்துட்டு ஐ தேங்க் தி மாஸ்டர் அப்படிங்குது ஏரியல். ப்ராஸ்பரம், இஃப் thou more murmurest I will rend an oak and peg thee in his naughty entrails till thou hast howled away 12 winters. மோசமா நீ வந்து இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ பைன் ட்ரீல வச்சாலாம் நான் ஓக் ட்ரீல உன்னை வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 12 விண்டர்ஸ்க்கு இதே மாதிரி நீ கத்திட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஏரியலுக்கு பயம் வந்துருச்சு. Pardon, master, I will be correspondent to command and do my spriting gently. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்குது. ஓகே, do so and after 2 days I will discharge thee. இன்னும் 2 நாள் தான் உனக்கு, அதுக்குள்ள நான் சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணேன்னா 2 daysல உனக்கு விடுதலை அப்படிங்குது. That's my noble master. What shall I do? Say what? What shall I do? அப்படிங்கிற. ஐயோ நோபல் மாஸ்டர் நீங்க ரொம்ப நல்லவர், இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ரெடி ஆயிடுச்சு ஏரியல். ஸோ ஏரியலோட அந்த ஒரு சின்ன அந்த முணுமுணுப்புனால ஃபுல் கதையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. Prospero, go make thyself like a nymph of the sea. போய் ஒரு sea nymph. sea nymph அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல் மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி நீ வந்து உன்னோட அட்டையர் வந்து மாத்திக்கோ, ட்ரெஸ் மாத்திக்கோ. பி சப்ஜெக்ட் டு நோ சைட் பை thine and mine. நீ யாரோட கண்களுக்கும் தெரியக்கூடாது, என் கண்கள்ல தவிர யாரோட கண்களுக்கும் தெரியக்கூடாது. Invisible to every eyeball else. You should be invisible to every eyeball else. வேறு யாருடைய கண்களுக்கும் நீ தெரியக்கூடாது. Go take the shape and hither come in it. நீ போய் நிம்ஃபோட வேஷத்துல என் முன்னாடி வா. Go hence with diligence. Be quick. Go அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏரியல் எக்ஸிட்ஸ். அவர் ஆர்டர் கொடுத்தோன்னே ஏரியல் வந்து போயிடுச்சு.
இப்போ அவர் ஏரியல் அனுப்பிட்டு அடுத்த வேலைக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. ஹீ இஸ் அவேக்கனிங் ஹிஸ் டாட்டர். ஓகே, டாட்டரை எழுப்புறாரு பாருங்க. அவேக் டியர் ஹார்ட், அவேக் அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. thou has slept well, அவேக் நல்லா தூங்கிட்டான், எந்திரிக்கிற நேரமாச்சு எழுப்பி விடுறாரு. மிராண்டா, the strangeness of your story put heaviness in me அப்படிங்கிற, உங்களோட கதை வந்து அப்படி ஒரு புதுமையா இருந்தது, எனக்கு தூக்கமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. ஓகே, shake it off, come on, we will visit Caliban my slave who never yields us kind answer. வா நம்ம போய் கேலிபனை பார்ப்போம், அவன் எப்பவுமே நல்ல ஆன்சர் கொடுக்க மாட்டான், இருந்தாலும் பரவாயில்ல வா நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிறான். மிராண்டா, இட் இஸ் அ வில்லன் சார், ஐ டு நாட் லவ் டு லுக் ஆன். அவன் ஒரு வில்லன் மாதிரி இருக்கான், அவனை எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மிராண்டா. ப்ராஸ்ப்ரோ, பட் அஸ் இட் இஸ் வி cannot மிஸ் him. ஆனால் அவன் அதுக்காக நான் அவனை மிஸ் பண்ண முடியாது. he does make our fire, fetch in our wood and serves in offices that profit us. ஸோ இது வந்து ப்ராஸ்பரோட டயலாக ஆன் கேலிபன், யாரை பற்றி அப்படிங்கிறது. ஏன்னா ப்ராஸ்பரோ தான் அவங்களுக்கு எல்லாமே கொண்டு வரான். ஃபயர் அவங்களுக்கு ரொம்ப அந்த குளிருக்கு அவங்களுக்கு என்ன தேவை, ஃபயர் பிளேஸ் வேணும், அந்த கட்டைகள்லாம் வச்சு தான் அடுக்க முடியும், அப்புறம் சமைக்கிறதுக்கும் ஃபயர் வேணும். ஸோ ஹி டஸ் மேக் அவர் ஃபயர், ஃபெச் இன் அவர் வுட், சர்வ்ஸ் இன் ஆஃபீஸஸ், தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, எல்லா வேலைகளும், எல்லா ஆஃபீஸ், எல்லா ஒர்க்கும், ஆஃபீஸ் இந்த சென்ஸ்னா அவங்களோட எல்லா தேவைகளையும் அவன் தான் பார்த்துக்கிறான். வாட் ஹோ ஸ்லேவ் கேலிபன், thou earth, thou speak. ஓகே, அவர் வந்து கூப்பிடுறாரு, கத்துறாரு, கேலிபனோட இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு. ஓகே, கேலிபன், விதின் தேர் இஸ் வுட் எனஃப் விதின், நான் தான் விறகெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். கம் ஃபோர்த் ஐ சே, there is other business for thee, விறகெல்லாம் இருக்குடா, உனக்கு வேற வேலை இருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கம் thou tortoise அப்படிங்கிறாரு, மெதுவா நடந்து ஏண்டா வர, சீக்கிரம் வா, ஆமா மாதிரி வராது அப்படிங்கிறார். நவ் ஏரியல் enters there like a water nymph மாதிரி ஏரியல் வந்து அங்க வந்துருச்சு. நம்ம ப்ராஸ்பரோ அதை பார்க்குறாரு, ரொம்ப அழகா இருக்கு ஏரியல். அவர் சொல்றாரு, ஃபைன் அப்பேரிஷன், ரொம்ப அழகா இருக்கா. மை குவைண்ட் ஏரியல், இப்போ முதல் திட்டாரா, இப்போ சமாதானப்படுத்துறாரு இப்படி எல்லாம் சொல்லி. மை குவைண்ட் ஏரியல், ஹார்க் இன் தைன் இயர், ஹி விஸ்பர்ஸ் டு ஏரியல், வா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும். மை லார்ட், இட் ஷால் பி டன், he exits, கண்டிப்பா இதை செஞ்சு முத்துறேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஓப்பன் ஆர்டர் கொடுக்கல, he whispers in the ear of ஏரியல், ஏரியலோட காதுகள்ல மட்டும் ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஏரியல் வந்து it will be done அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஓகே, இப்போ ஏரியல் வந்து யார் கண்களுக்கும் தெரியலன்றத ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராஸ்பரோ, to Caliban, thou poisonous slave, got by the devil himself upon thy wicked dam, come forth, enter Caliban. ப்ராஸ்பரன் கேலிபன் என்ன சொல்றாரு, யூ ஆர் அ பாய்சனஸ் ஸ்லேவ் அப்படிங்கிறார். ஓகே, நீ வந்து டெவிலாலேயே பெற்றெடுக்கப்பட்டவன், நீ அப்படிதான்டா பேசுவ, வா வந்து நான் சொல்றத கேளுன்னு சொல்லி திட்டிட்டே எழுப்பி விடுறார். கேலிபன் அங்க வரான். Okay, Caliban says, as wicked you as ever my mother brushed with raven's feather from unwholesome fen, drop on you both. என்னோட அம்மாவோட கர்சஸ் எல்லாம் உங்க மேல விழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சவுத் வெஸ்ட் ப்ளோ ஆன் யூ அண்ட் பிளிஸ்டர் யூ ஆல் ஓவர், ஒரு பெரிய காத்தடிச்சு உங்க மேல எல்லாம், he is just என்ன cursing them. ஓகே, கர்ஸ் பண்றான். ப்ராஸ்பரோ, for this be sure tonight thou shall have cramps. ரொம்ப பேசாதடா, ராத்திரி உனக்கு கிராம்ஸ் வர்ற மாதிரி செஞ்சிருவேன், வலி அப்படியே மசில்ஸ் எல்லாம் பிறண்டு வலிக்கும் இல்லையா, அதுதான் கிராம்ஸ் வர மாதிரி பண்ணிடுவேன். சைட் ஸ்டிச்சஸ் அண்ட் தென் that shall pen thy breath up. உனக்கு வேற ஊசி மாதிரி குத்துற மாதிரி வலிகள்லாம் கொடுப்பேன். Urchin shall forth at vast of night that they may work all exercise on thee. ஸோ அர்ச்சின்ஸுங்கிறது ஒரு வகையானது முள் செடி மாதிரி, அதெல்லாம் உன் மேல வந்து வேலை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். அதாவது அதெல்லாம் ப்ரிக் பண்ற மாதிரி உனக்கு வழி வரும். thou shall be pinched as thick as honeycomb, கில்லப்படுவாய். ஓகே, பிஞ்ச்னா தெரியும் இல்லையா, ஹனிகாம்ப், அந்த ஹனி பீஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து ஒன்று ஸ்டிங் பண்ணுறது, பிஞ்ச் பண்ணுறது எல்லாமே நடக்கும். தட் பீஸ் தட் மேட் தம். ஓகே, இது எல்லாமே பண்ணுற மாதிரி ஐ வில் டூ சம்திங் டு கிவ் யூ ஃபிசிக்கல் பெயின். நீ எதிர்த்து பேசினேன்னா
ஃபிசிக்கல் பெயின் வர்ற மாதிரி ஏன்னா இப்படியெல்லாம் மிரட்டினா தான் கேலிபன் வேலை செய்வோம், இல்லைன்னா வேலை செய்ய மாட்டோம். ஓகே, ஐ மஸ்ட் ஈட் மை டின்னர், நான் முதல் சாப்பிட போறேன் அப்படின்பா. திஸ் ஐலாண்ட் இஸ் மைன் பை சைக்கோரக்ஸ் மை மதர் விச் தௌ டேக்கஸ் ஃப்ரம் மீ. அவனு எல்லாரும் பார்த்தீங்கன்னா விடுதலைக்கு எங்கிற கேரக்டர்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏரியல் அப்படிதான் சொல்றது, கிவ் மீ மை ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு. கேலிபன் பார்த்தீங்கன்னா அவனும் அதே தான் சொல்றான். திஸ் ஐலாண்ட் இஸ் மைன் பை சைக்கோரக்ஸ் மை மதர் அப்படிங்குது. சைக்கோரக்ஸ் என்னோட அம்மானால இந்த ஐலாண்ட் வந்து என்னுடையது, ஏன்னா அவளோட ஐலாண்டா இருந்தது, அவ இருந்ததுக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட் என்னுடையது தானே. விச் தௌ டேக்கஸ்ட் ஃப்ரம் மீ, நீ என்கிட்ட இருந்து இந்த ஐலாண்ட் என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு என்னை அடிமையா வச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா டெம்பஸ்ட பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கொலோனியல் ஸ்டடியா படிப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம போஸ்ட் கொலோனியல் கண்ட்ரினா என்ன, கலோனியல் ஆதிக்கத்துல இருந்து விடுபட்டவங்க அந்த மாதிரி தான். ஆக்சுவலா ப்ராஸ்பெரோவை வந்து ஒரு கலோனியல் மாஸ்டராகவும் கேலிபனை ஒரு நேட்டிவ் மாதிரியும் நிறைய பேர் இன்டர்பிரட் பண்ணி படிக்கிறதெல்லாம் உண்டு. ஓகே, அவன் வந்து அந்த ரைட்ஸ் கேட்குறான் பாருங்க, எங்க அம்மா சைக்கோரக்ஸ் இந்த ஐலாண்ட் ஆண்டவ அவ தான், அவ மூலமா திஸ் இஸ் மைன் அப்படின்னு சொல்றான். ஓகே, when thou camest first thou strokest me and made much of me, wouldst give me water with berries in it and teach me how to name the bigger light and how the less that burn by day and night. நீங்க வந்த புதுசுல என்கிட்ட எவ்வளவு நல்ல பிரியமா இருந்த தெரியுமா, எனக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்த, நிறைய how to name the bigger light smaller light. சன்னை என்ன பேர் சொல்லி கூப்பிடணும், அதுதான் பிக்கர் லைட். ஸ்மாலர் லைட் வந்து மூன். ஓகே, அதே மாதிரி நீ வாட்டர் பெர்ரிஸ் மாதிரி ஏதோ ஸ்வீட்டா ஏதோ கொடுத்துருக்குறாரு, இதெல்லாம் எனக்கு கொடுத்தேன் எனக்கு. அண்ட் தென் ஐ லவ்டு தி, உன்னை அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஷோட் தி ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் த ஐல். அப்போ நான் என்ன பண்ணேன், உன்னை அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக கூப்பிட்டு போய் இந்த ஐலாண்டில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே உனக்கு காண்பிச்சேன். த ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங்ஸ், பிரைன் பிட்ஸ், பேரன் பிளேஸ் அண்ட் ஃபர்டைல். எங்கே என்ன கிடைக்குங்கிறது இந்த ஐலாண்டை எனக்கு தெரியும். ஸோ நீ வந்தோன்னு உன்னை கூப்பிட்டு போய் ஃபுல்லா காமிச்சேன். Cursed be I that did so. இப்ப நான் என்னையவே அதெல்லாம் செஞ்சதுக்காக சபிச்சுக்கிறேன். All the charms of Sycorax, toads, beetles, bats lighten you, for I am all the subjects that you have, which first was mine own king. ஓகே, இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாம் வந்து உன்னை கர்ஸ் பண்ணட்டும், எல்லாம் சபிக்கட்டும், எங்க அம்மாவோட சாபம் உட்பட எல்லாம் உன் தலையில விழுகட்டும். ஓகே, ஆக்சுவலா அவ மூலமா நான் தான் இந்த ஐலாண்டுக்கு கிங் ஆயிருக்கணும். அண்ட் ஹியர் யூ ஸ்டை மீ, ஆனா நீ இங்க என்னைய அடைச்சு வச்சிட்டு இருக்க. இன் திஸ் ஹார்ட் ராக் வைல்ஸ் யூ டூ கீப் மீ த ரெஸ்ட் ஆஃப் த ஐலாண்ட். இந்த ஹார்ட் ராக்கை மட்டும், அந்த ராக் பக்கத்துல ஏதோ ஒரு கேவ்ல மட்டும் அவனை வந்து வச்சிருக்கிறான். அதர்ஸ் மற்ற எல்லா இடத்தையும் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறான் கேலிபன். ஸோ அவனோட வருத்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஏன் ஐலாண்ட், நீ வந்து என்கிட்ட பிடுங்கிக்கிட்ட, இப்போ உன்னையே என்னால மீற முடியல, அவன் புலம்புற மாதிரி இருக்கு கேலிபன். ஓகே, ப்ராஸ்பரோ. Thou most lying slave, whom stripes may move not kindness, I have used thee. இங்க பாரு, உனக்கு பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ திட்டுறாரு. உன்கிட்ட பிரியமா இருந்து எதையாவது என்னால பண்ண முடிஞ்சதா? whom stripes may move not kindness, அடிச்சாதான் நீ வேலை செய்வ, பிரியத்துல என்னைக்காவது வேலை செஞ்சிருக்கிறியா? filth as thou art with human care and lodged thee in mine own self till thou did seek to violate the honor of my child அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை ஏன் செல்லிலேயே தான் வச்சிருந்தேன், ஏன் கூடயே தான் வச்சிருந்தேன் உன்னை பாதுகாப்பா. ஆனா நீ என்ன பண்ண, யூ ட்ரை டு வயலேட் த ஹானர் ஆஃப் மை சைல்டு, ஏன் பொண்ணுகிட்டே தப்பா நடக்க பார்த்த, அதுக்கப்புறம் தானடா உன்னை இங்க வச்சேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஸோ கேலிபன் வந்து சும்மா இருக்கல, ஏதோ வேலை பார்த்துருக்கான், அதுல கோபமாய் தான் ப்ராஸ்பரோ அவனுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தட் லைன் இஸ் ஹைலைட்டட். Till thou didst seek to violate the honor of my child. கேலிபன், ஓ ஹோ ஹோ, would it had been done. உடனே கேலிபனுக்கு வாய பாருங்க, ஐயோ அன்னைக்கு நான் செய்யாம விட்டுட்டேன். I should have violated the honor of your child. உன் பொண்ணு நான் என்ன பண்ணிருக்கணும், ரேப் பண்ணிருக்கணும். Thou didst prevent me, நீ என்ன prevent பண்ணிட்ட. I had people else this isle with Calibans. நான் மட்டும் அன்னைக்கு
பொண்ணை என்ன பண்ணியிருக்கணும், இஃப் ஐ ஹவ் செட்யூஸ்டு ஹர், இன்னைக்கு இந்த ஐலாண்டை ஃபுல்லாக கேலிபன் ஐலாண்டா மாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் பாருங்க. அப்பாவுக்கு எப்படி இருக்கும், மிராண்டா கோவம் வருது. அப்ஹர்ட் ஸ்லேவ் விச் எனி பாயிண்ட் ஆஃப் குட்னஸ் வில் நாட் டேக் பீயிங் கேப்பபிள் ஆஃப் ஆல் இல். அவளுக்கு பயங்கர கோவம் வந்துரு. அப்பா இவனுக்கு வந்து கெட்டது மட்டும்தான் மனசுல நிற்கும், நல்லதே நிக்காது. ஐ pitied thee, took pains to make thee speak, taught thee each other. நானும் உனக்கு எங்க அப்பாவோட சேர்ந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறா. one thing or other, when thou didst not, savage, known thine own meaning, but wouldst gabble like a thing most brutish, I endowed thy purposes with words that made them known. நான் என்ன பண்ணேன், நீ பாட்டுக்கு உளறுவ சொல்ல தெரியாம, அப்ப கூட நான் வந்து ப்ராப்பரா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் thy wild race thou didst learn and had that in it which good natures could not abide to be with. ஆனா வார்த்தைகளை நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ற, அதுல இருக்க கெட்ட விஷயங்களை தான் எடுத்துக்கிட்ட. therefore was thou deservedly confined into this rock, who hadst deserved more than a prison. அப்போ அந்த வார்த்தைகள்ல கெட்டதை நீ அபியூஸ் பண்ணதான் கத்துக்கிற. ஓகே, உனக்கு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தந்து என்ன பயன், அதை வச்சு நீ எங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு உனக்கு இவ்வளவும் கொடுத்த என்ன பயன், நீ வந்து யூ டிட் நாட் மேக் யூஸ் ஆஃப் எனிதிங், அதனால யூ டிசர்வ் நத்திங் மோர் than a prison. உனக்கு பிரிசன் தான் சரியான இடம் அப்படின்னு அவளும் சொல்றா. அப்போ கேலிபன் சொல்றான், you taught me language and my profit on it is I know how to curse அப்படிங்கிறான். ஆமா, நீ லாங்குவேஜ் சொல்லி தந்த, அதனால என்ன, இப்போ எனக்கு உன்னை எப்படி சபிக்கிறதுன்னு தெரியுமே, லாங்குவேஜ் கத்துக்கிட்டதுனால ஒரு நக்கல் கேலிபனுக்கு. the red plague rid you for learning me your language. ஓகே, உன் லாங்குவேஜை கத்துக்கிட்டதுக்கு எனக்கு தான் சாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கிண்டல் அடிக்கிறான். Hagseed, hence fetch us in fuel and be quick, thou art best to answer other business. Shruggest thou malice if thou neglectest or dost unwillingly what I command? I will rack thee with old cramps, fill all thy bones with the aches, make thee roar that beast shall tremble at thy din அப்படிங்கிற. ஓகே, ஹாக்சீட் ஹென்ஸ், உடனே போடாங்கிறது எவ்வளோ தைரியம், என் பொண்ணுகிட்ட இப்படி மோசமா பேசிட்டு இருக்க. ஃபெச்சஸ் இன் ஃபியூவல், போய் விறகு முத கொண்டு வா. அண்ட் பி குவிக் thou art best, எவ்வளோ வேகமா போக முடியுமோ போயிட்டு வா. டு ஆன்சர் அதர் பிஸ்னஸ், ஏன்னா வேற வேலைகளும் உனக்கு இருக்கு. ஷக்கஸ் thou malice, எவ்வளோ மோசமா பேசுற, எவ்வளோ வார்த்தைகளை கொற்ற கேவலமா. இஃப் thou neglectest or does unwillingly what I command, நான் சொல்ற வேலைகளை அன்வில்லிங்கான நீ பண்ணுனேனா, ஐ வில் ரக் தி ஓல்டு கிராம்ஸ், கண்டிப்பா முந்தி உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி கிராம்ப்ஸ் கொடுப்பேன். ஃபில் ஆல் தை போன்ஸ் வித் ஏக்ஸ், உன்னோட எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி பண்ணுவேன். மேக் தி ரோர் தட் பீஸ்ட் ஷால் ட்ரெம்பிள் அட் தை டென், உன்னை அப்படியே அலற வைப்பண்டா உன்னோட டென்குள்ள அப்படின்னு பயங்கர கோபமா பேச ஆரம்பிச்சிடுறாரு. உடனே கேலிபனுக்கு பயம் வந்துடுது. நோ பிரீதி, ஏன்னா அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியலுக்கும் தெரியுது, கேலிபனுக்கும் தெரியுது. ஓ நோ பிரேதி, உன கும்பிட்டு கேட்டுக்கிறேன் செய்யாதையா அப்படின்னு சொல்றார். ஓகே, aside I must obey, his art is of such power it would control my damned god set above and make a vassal of him. ஐயோ, இவனுக்கு அவன் சொல்றபடி கேட்கலன்னா அவ்வளவுதான், பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கேலிபன் போயிடுறான். ஓகே, ஸோ என்டர் ஃபெர்டினாண்ட் அண்ட் ஏரியல் இன்விசிபிள் பிளேயிங் அண்ட் சிங்கிங் சாங். இப்போ பார்த்தீங்கன்னா சீன் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நம்ம வந்து ஏரியல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏரியல் யாரு என்னன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஏரியலுக்கும் ப்ராஸ்பெரோக்கும் நடக்கிற டயலாக்ஸ் மூலமா. அடுத்து கேலிபன், மிராண்டா அண்ட் ப்ராஸ்பெரோ, 3 பேருக்கும் உள்ள நடக்கிற டயலாக்ஸ் மூலமா கேலிபன் யாரு என்ன, அவன் எப்படி லாங்குவேஜ் கத்துக்கிட்டான், இப்போ அவன் என்ன பண்றான் அவங்க கிட்ட. ஸோ வி ஹவ் கம் டு நோ ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் தீஸ் டயலாக்ஸ். அடுத்ததா இப்போ சீன் எங்க போகுது அப்படின்னு சொன்னா ஃபெர்டினாண்ட் கிட்ட. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் தான் ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன், நம்ம கிட்ட ஒரு ஹேண்ட்ஸம் யங் கேர்ள் ஹீரோயின் வேற இருக்கிறாங்க. ஸோ ப்ராஸ்பெரோ என்ன பிளான் பண்றாரு அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்ம பொண்ணை வந்து ஒரு பிரின்ஸோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். என்டர் ஃபெர்டினாண்ட் அட் ஏரியல் இன்விசிபிள். ஏரியல் அங்கே இருக்கிறது ஃபெர்டினாண்டுக்கு தெரியல. நான் ஏரியல் வந்து ஒரு பாட்டு பாடுது. Come unto this yellow sands and take the and then take hands.
curtsied when you have and kissed the wild waves wise, footed featly here and there and sweep sprites bear the burden. Huck huck burden. So okay, we will just skip the song. ஒரு அழகா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கு. ஃபெர்டினாண்ட் வந்து அந்த பாட்டை வந்து கேட்குறான். Where should this music be? In the air or the earth? எங்க இந்த பாட்டு கேக்குது? நம்ம இங்க தனியா உட்காந்துருக்கோம், ஆனா பாட்டு கேக்குதே. It sounds no more. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சோன்னா பாட்டு நின்றுச்சு. I'm sure it waits upon some god of the island. ஏதோ ஒரு இந்த ஐலண்ட்ல ஏதோ ஒரு தெய்வம் இருக்கும் போல இருக்கு. Sitting on a bank, weeping again, the king my father's drag. This music crept by me upon the waters, allaying both their fury and my passion with its sweet tear. நான் பாட்டுக்கு எங்க அப்பா இறந்து போயிட்டாரே அப்படின்னு நினைச்சு கரையோரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஆனா இந்த பாட்டு எனக்கு கேக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். தென்ஸ் ஐ ஹவ் ஃபாலோட் இட். அந்த பாட்டு எங்க இருந்து வருதுன்னு கேட்டுக்கிட்டு, ஏன்னா அந்த அந்த ஊர்ல யாரும் இல்லையோ, யாராவது இருக்காங்களோன்னு தெரிஞ்சுக்க அவன் அப்படியே கிளம்பி வரான். ஐ ஹவ் ஃபாலோட் இட் ஆர் இட் ஹவ் ட்ரான் மீ ரேதர். இன்னும் சொல்லணும்னா அந்த பாட்டு என்னை இங்கே இழுத்துட்டு வந்துருச்சு. பட் இட்ஸ் கான். இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இட் இஸ் கான். அந்த சாங் எனக்கு கேட்கலையே. நோ 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 இட் பிகின்ஸ் அகெயின். திரும்ப பாடுது, பாட்டு சத்தம் கேட்குதே அப்படின்னு கேட்குறான். ஓகே, திரும்ப ஏரியல் வந்து இன்னொரு சாங் பாடுது. இந்த சாங் வந்து ஃபேமஸான சாங், ஏரியலோட சாங். அதனால அது வந்து ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த full fathom 5 thy father lies of his bones or coral madeன்னு சொல்லிட்டு ஒரு சாங். இது கொஞ்சம் ஃபேமஸான சாங், அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 lines. ஸோ இப்படி இன்னொரு சாங் வந்து பாடிட்டு இருக்கு ஏரியல். ஃபெர்டினாண்ட், த டிடேட்டர்ஸ் ரிமெம்பர் மை ட்ரவுன் ஃபாதர். இந்த பாட்டை கேட்டா அது ஃபாதர் பத்தி பாடுற மாதிரி இருக்கும். என்னோட ஃபாதர் வந்து இந்த தண்ணியில இருக்காரு, பவளமா மாறிட்டாருன்னு மாதிரி ஒரு சாங் அது. அதை கேட்டோன்னே ஃபெர்டினாண்ட் வந்து ஐயோ இது வந்து என்னோட இறந்து போன அப்பாவை ஞாபகப்படுத்துதே. தெர் இஸ் நோ மார்டல் பிஸ்னஸ் நார் நோ சவுண்ட் தட் த எர்த் வாஸ். ஐ ஹியர் இட் நவ் அபவ் மீ. இங்க எர்த்துல சத்தம் கேட்கல, என் தலைக்கு மேல சத்தம் கேட்குதே இப்போ அப்படின்னு அவன் பாக்குறான். ப்ராஸ்பரோ டு மிராண்டா. இப்போ அந்த இடத்துக்கு ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் வர்றாங்க. The fringed curtains of thine eye advance and say what thou seest yon. நல்லா பாருமா, உன் கண்களுக்கு என்னெல்லாம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். மிராண்டா பாக்குறா, சுத்தி பாக்குறா. அவர் தான் பார்க்க வைக்கிறாருன்னு சொல்லப்போனான். அவ ஃபெர்டினாண்டா பாக்குறா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவளோட லைஃப்ல 3 வயசுக்கு தான் அவ வந்து மற்ற மனுஷங்களை பார்த்திருக்கா. இன்னொரு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு யங் பிரின்ஸை வந்து கண்ணுக்கு முன்னாடி பாக்குறா. பார்த்தோன்னா அவ என்ன நினைக்கிறா, வாட் இஸ் இட், எ ஸ்பிரிட் அப்படின்னு கேட்குறான். இது யாரு, ஒரு ஸ்பிரிட்டா இருக்குமோ, ஒரு ஏஞ்சலா இருக்குமோ? லார்ட், ஹவ் இட் லுக்ஸ் அபவுட், பிலீவ் மீ சார், இட் கேரிஸ் அ பிரேவ் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ஒரு ஃபெர்டினாண்ட் பார்த்தோன்னு வர டெஸ்கிரிப்ஷன், அவ வாயிலிருந்து வர வார்த்தைகள் இதுதான். அதனால இது இட் ஹஸ் பீன் ஹைலைட்டட். ஓகே, ஹவ் இட் லுக்ஸ் அபவுட், எவ்வளோ ஹேண்ட்ஸமா, எவ்வளோ அழகா ஒரு ஸ்பிரிட் நடந்து வந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பா ஸ்பிரிட். ஏன்னா அவளுக்கு நம்பிக்கை இல்லை, மனுஷங்களா இருப்பாங்க. ஸோ மனுஷங்களை அவ பார்த்தது இல்ல, அந்த ஐலண்ட்ல யாருமே இல்லாதனால அவ என்ன நினைக்கிறா, இது ஸ்பிரிட் தான் அப்படின்னு நினைக்கிறா. ஓகே, ப்ராஸ்பரம், no wench, it eats and sleeps and hath such senses as we have such. இல்ல மகளே இல்ல. வெஞ்சுனா பெண்ணு, இல்லை பெண்ணே இல்லை. இட் ஈட்ஸ் அண்ட் ஸ்லீப்ஸ், அதுவும் நம்மள மாதிரியே சாப்பிடும், தூங்கும், நம்ம செய்யற எல்லா வேலையும் செய்யும். திஸ் கேலண்ட் விச் தௌ சீயஸ்ட் வாஸ் இன் த ரேக். நீ பார்க்கிறையே ஒரு கேலண்ட், ஒரு ஆண்மகனை பார்க்கிறாய் அல்லவா, அவன் வந்து இந்த ஷிப்ரெக்கு உள்ளானவன் தான். பட் ஹி இஸ் சம்திங் ஸ்டெயின்ட் வித் கிரீஃப், தட் இஸ் பியூட்டி ஸ்கேங்கர், தௌ மைட்டஸ் கால் ஹிம். அவன் ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கே, அவனை வேணா கூப்பிட்டு விசாரிப்போம். A goodly person, he hath lost his fellows and strays about to find them. Maybe அவன் கூட வந்தவங்களை எல்லாம் தொலைச்சிட்டான் போல இருக்கு, அதனால அவன் கவலையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அவர் தான் ஆக்சுவலா எல்லா பிளானும் பண்றதே மகளுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியா ஊருக்கு கூப்பிட்டு போகணும்னு தான் அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஃபெர்டினாண்டுக்கும் தன்னோட மகளுக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டே அவர் பண்ணிட்டு இருக்கிறார். மிராண்டா, I might call him a thing divine, for nothing natural I ever saw so noble. அவ என்ன சொல்றான்னா, ஐயோ நான் இவனை டிவைன் கிரீச்சரா தான் பாக்குறேன், அவ்வளோ நோபலா இருக்கு, அவ்வளோ ஒரு குட்லியா இருக்கு அவனை பார்த்தா. ஓகே, ரொம்ப ஜெனுவினா, ரொம்ப நல்லவனா தெரியறான் பார்க்க அப்படின்னு. ப்ராஸ்பரோ அசைட், அசைட் வந்து சாலிலாக்கி மாதிரி தான்.
சாலிலாக்கிக்கும் அசைடுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். சாலிலாக்கினா ஒருத்தர் தன்னந்தனியா பேசிக்கிட்டு அது சாலிலாக்கி. அசைடுனா பக்கத்துல ஆட்கள் இருக்கும் பொழுதே தனக்குத்தானே பேசிக்கொள்வது தான் அசைடு. இது ரெண்டும் வந்து டிராமா டெக்னிக்ஸ். அந்த ஷேக்ஸ்பியரியன் டைம்ல ஒரு கேரக்டரோட குணத்தை ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட டெக்னிக்ஸ் தான் சாலிலாக்கியும் அசைடும். ஸோ சாலிலாக்கி பேசுறப்போ கேரக்டர் ஸ்டேஜ்ல தனியா இருக்கும். அசைடு பேசுறப்போ பக்கத்துல ஆள் இருப்பாங்க, ஆனா அவங்க யாருக்கும் கேட்காது, ஆடியன்ஸ்க்கு மட்டும் கேட்கும். ஓகே, தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, ப்ராஸ்பர் அசைடு பேசுறாரு. It goes on, I see, as my soul prompts it. பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரியே விஷயம் நடந்துட்டு இருக்கு. என் பொண்ணுக்கு அவன் மேல ரொம்ப பிரியம் வந்துருச்சு. To Ariel, spirit, fine spirit, I will free thee within 2 days for this. என் அருமை ஏரியலே, நீ சூப்பரா வேலை பார்த்திருக்க, நான் உன்னை 2 நாள்ல விடுதலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற. அப்புறம் ஃபெர்டினாண்ட் சீயிங் மிராண்டா. இப்போ மிராண்டா வந்து ஆல்ரெடி ஃபெர்டினாண்ட் மேல ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்பதான் ஃபெர்டினாண்ட் வந்து மிராண்டாவை பார்க்குறான். Monsieur, the goddess on whom this hair settled. நான் இந்த ஐலாண்டோட காடஸை பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ட்ரான் டுவர்ட்ஸ் மிராண்டா. ஸோ அவன் என்ன பண்றான், நோபல் ஃபார்ம், டிவைன் ஃபார்ம்னு அவனை வந்து வர்ணிச்சிட்டு இருக்கா. இப்போ இவன் பார்த்துட்டுன்னா மிராண்டாவை பார்த்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஷீ ஷுட் பி த காடஸ் அப்படின்ட்டான். ஓகே, இந்த ஐலாண்டோட தேவதை அவள், தெய்வம் அவள். இந்த சவுண்ட், இந்த சாங்ஸ் எல்லாம் அவளுக்கு தான் போல இருக்குது. ஓ ஷேஃப் மை ப்ரேயர் மே நோ இஃப் யூ ரிமைன் அப்பான் திஸ் ஐலாண்ட். அவ பக்கத்துல போய் அவன் சொல்றான், என்னோட கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள். மே ஐ நோ இஃப் யூ ரிமைன் அப்பான் திஸ் லேண்ட். நீங்கள் இந்த ஐலாண்டை சார்ந்தவரா. அண்ட் தட் யூ வில் சம் குட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவ் ஹவு ஐ மே பியர் மீ ஹியர். ஓகே, ஏதாவது ஒரு நல்ல ஆணைகள் பிறப்பிக்க முடியுமா? ஸோ தட் ஐ கேன் லிவ் ஹியர். நானும் இந்த ஐலாண்ட்லேயே இருந்துக்கிறேன். மை பிரைம் ரெக்வஸ்ட் விச் ஐ டூ லாஸ்ட் ப்ரொனவுன்சஸ் ஓ யூ வண்டர் இஃப் யூ பி மெய்டர் நோ. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா, நான் சொல்ற லாங்குவேஜ் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நோ வண்டர் சார், பட் சர்டன்லி எ மெய்ட். நீங்க ஒரு மெய்டா, ஒரு பெண்ணா அப்படின்னு கேட்குறான். நீங்க ஒன்றும் அது செய்யப்பட வேணாம், நான் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லி மிராண்டா ஆன்சர் பண்றான். உடனே ஃபெர்டினாண்டுக்கு வாவ், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து இங்கிலீஷ் பேசுறதுல அவ்வளோ சந்தோஷம். அந்த பொண்ணும் அவனுக்கு பார்த்தோன்னு அப்படியே ஃபர்ஸ்ட் லவ் வந்துருச்சு பார்த்தோன்னு. அப்படி ஒரு தேவதைய அவன் பார்த்துட்டான். அவளும் வந்து அவன் பேசுற லாங்குவேஜே பேசுறா. உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. மை லாங்குவேஜ் ஹெவன்ஸ் அப்படிங்கிற, நான் பேசுற பாஷையே பேசுது இது. ஓகே, ஐ எம் த பெஸ்ட் ஆஃப் தம் தட் ஸ்பீக் திஸ் ஸ்பீச் வேர் இட் இஸ் ஸ்போக்கன். ஓகே, நான் தான் வந்து இந்த லாங்குவேஜ் பேசுறதுலயே பெஸ்ட். ஐ ஹவ் ஃபீல் தட் இட் ஷுட் பி த பெஸ்ட். ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு தேவதை அதே லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறான். How the best? What wert thou if the king of Naples heard thee? ஓகே, என்னையா பெஸ்ட் அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்கிற, இங்க உங்க அப்பா கிங் ஆஃப் நேபிள்ஸ் இந்த கதையெல்லாம் கேட்டா என்ன சொல்வார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ அந்த கோவமா பேசுறார். Ferdinand, a single thing as I am now that wonders to hear thee speak of Naples. நீ கிங் ஆஃப் நேபிள்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு என்ன நேபிள்ஸ் பத்தி தெரியும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ப்ராஸ்பரோ பேசினதை கேட்டோன்னா. He does hear me and that he does I weep. ஓகே, ஐயோ இந்த ஆளுக்கும் புரியுதே, இதை கேட்டா நமக்கு அழுகையில வருது. இவ பேசுறான்னு அவ்வளோ சந்தோஷம் வருது, ஆனா இந்த ஆளுக்கும் புரியுதே, எனக்கு அழுகையில வருதுங்கிறான். ஆனா அழுக வர்றது காரணம் என்னன்னா நேபிள்ஸ் பத்தி வேற அவர் பேசிட்டாரு. myself am Naples, நான் தான் நேபிள்ஸ். ஏன்னா நேபிள்ஸோட கிங்கோட பையன் நான், அப்ப நான் நேபிளுடையவன் நான். ஓகே, myself am Naples, who with mine eyes never since at ebb beheld the king my father racked. நான் தான் நேபிள்ஸ், நானே என் கண்களால, சொந்த கண்களால பார்த்தேன், எங்க அப்பா அழிஞ்சு போறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னைக்குள்ள மூழ்கி இறந்து போறதை நான் பார்த்தேன். த கிங் மை ஃபாதர் ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். he has died அப்படின்னு சொல்லி சொல்றான் தண்ணியில. மிராண்டா, அலாக் ஃபார் மர்சி. அவ உடனே கவலைப்படுறா. அவ சும்மா தூரத்துல பார்த்தப்பே அவ்வளவு வருத்தப்பட்டவ. அவன் பக்கத்துல நின்று வேற எவ்வளவு சோகமா கதை சொல்றான். ஐயோ பாவமே நீங்க அப்படின்றான். ஃபெர்டினாண்ட்,
yes, faith, and all his lords, the Duke of Milan and his brave son being twain. அது மட்டும் இல்ல, டியூக் ஆஃப் மிலனும் அதுல வந்தாரு, அவரும் இறந்துட்டாரு. அதாவது இவங்க ப்ராஸ்பரோ இருக்கிறாருலே, அவரோட தம்பியை தான் சொல்றாங்க. டியூக் ஆஃப் மிலன், அவரோட பையன் எல்லாமே தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. ப்ராஸ்பரோ அசைட், அவர் அசைட் சொல்றாரு. அதாவது சாலிலாக்கி தான். The Duke of Milan and his more brave daughter could control thee if now it were fit to do it. என்னடா டியூக் ஆஃப் மிலன் எவனையும் சொல்லிட்டு இருக்க, டியூக் ஆஃப் மிலன் உன் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன், அவர் மக பாருங்க பக்கத்துல அழகா நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் தனக்கு தானே பேசிக்கிறார். At the first sight they have changed eyes. ஓகே, முதல் பார்வையிலேயே ரெண்டு பேருக்கும் காதல் வந்துருச்சு, நல்ல விஷயம் தான். At the first sight லவ்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். At the first sight they have changed eyes. கண்களை பரிமாறிக்கொண்டார்கள் முதல் பார்வையிலேயே. டெலிகேட் ஏரியல், ஐ வில் செட் தி ஃப்ரீ ஃபார் திஸ். திரும்ப திரும்ப ஏரியல், நீ எவ்வளவு அழகான வேலை பார்த்துருக்க பார்த்தியா, உன்னை நான் கண்டிப்பா ஃப்ரீ பண்றேன். டு ஃபெர்டினாண்ட், எ வேர்ட் குட் சார். இதெல்லாம் மனசுக்குள்ள தான் பேசிக்கிறாரு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். வெளியே அவர் ஃபெர்டினாண்ட கடுமையா நடந்துக்குவாரு, ஆனா மனசுக்குள்ள ரசிப்பாரு. பொண்ணும் அவனும் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அப்பதான் பொண்ணை என்ன பண்ண முடியும், ஒரு கிங்கோட சன்னுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால ஹி லைக்ஸ் தட் மேட்ச். ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டாரு. அதுக்கு ரீசனும் பின்னாடி சொல்வாரு. ஐ ஃபியர் யூ ஹவ் டன் யுவர் செல்ஃப் சம் ராங், எ வேர்ட். இங்க பாருங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறான். மிராண்டா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி அதட்டி பேசுறாரு. நான் பேசுறத கேக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அதட்டி பேசணும்னா மிராண்டாக்கு ஏன் நம்ம அப்பா முதல் முறையா ஒருத்தரை பாக்குறோம், அவர்கிட்ட இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றாருன்ற மாதிரி மிராண்டாக்கு தோணுது. Why speaks my father so ungently அப்படிங்கிறா. ஓகே, ஜென்டிலா பேசக்கூடிய என் ஃபாதர் இன்னைக்கு இவ்வளோ அன்ஜென்டிலா பேசுறாரு. திஸ் இஸ் த தேர்ட் மேன் தட் ஐ எவர் saw. இதுதான் தேர்ட் மேன். எங்க அப்பாவை அடுத்து இன்னொரு கேலிபன் அடுத்து நான் பார்க்குற மூணாவது மனுஷன் இவர் தான். த ஃபர்ஸ்ட் தட் எவர் ஐ சைட் ஃபார். இவனை பார்க்கணும்னு தான் நான் ஏங்கவும் செய்யறேன். பிட்டி மூவ் மை ஃபாதர் டு பி இன்க்ளைன் மை வே. கடவுளே, அவருக்கு ஒரு இறக்கத்தை கொடு, இவரை பார்த்தா அவர் இப்படி கோவம் பண்ணக்கூடாது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். Ferdinand, oh, if a virgin and your affection not gone forth, I'll make you the queen of Naples. ஐயோ, ஃபெர்டினாண்ட் உடனே என்ன சொல்றான், அவளுக்கு தன் மேல இறக்கம் வந்துருச்சு, பிரியம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னே, நீங்க மட்டும் ஓகே சொன்னா நான் உங்களை குவீன் ஆஃப் நேபிள்ஸ் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, ப்ராஸ்பரோ, சாஃப்ட் சார், ஒன் வேர்ட் மோர், இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசனேன்னா பார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ மிரட்டுறார். Aside, they are both in either's powers, but this swift business I must uneasy make, lest too light winning make the prize light. ஸோ இதுதான் அவர் கடுமையாக நடந்துக்கிறதுக்கு காரணம். அதை ஹைலைட் பண்ணியிருக்க அந்த சென்டென்ஸ் ரொம்பவே முக்கியமான சென்டென்ஸ், பொதுவாக எல்லாருக்குமே முக்கியமான சென்டென்ஸ் தான். ஏன்னா அதில் சொல்ற வார்த்தைகள் பாருங்க, இந்த பிசினஸ் அதாவது இந்த லவ் அஃபேர் என்ன பண்ணணுமா, ஐ மஸ்ட் அன்ஈஸி மேக் அப்படிங்கிறாரு. ஈஸியாக கிடைக்க விடக்கூடாது. எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியாதான், அதோட அருமை தெரியாதான். ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு, இப்போ நீங்களே கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லைன்னா ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதை வாங்குறதுக்கும் நீங்க கேட்டோன்னு ஒரு கிஃப்ட் மாதிரி உங்க பேரண்ட் வாங்கி தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க பேரண்ட் நீ கேட்கறதுக்கு முதவே அதை வாங்கி தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. ஆனா அதை நீங்க அப்படியே மெதுவா அதை பார்த்து வாங்கியிருக்கீங்க, சேர்த்து வச்சு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அது மேல ஒரு சின்ன கீறல் படக்கூட விட மாட்டீங்க. அதுதான் அவர் சொல்றாரு. ஓகே, ஐ மஸ்ட் அன்ஈஸி மேக். இந்த லவ் அஃபேரை நான் கொஞ்சம் அன்ஈஸி ஆக்கணும், அதாவது ரொம்ப ஈஸி வின்னிங் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா லெஸ்ட், ஏனென்றால் டூ லைட் வின்னிங் மேக் த பிரைஸ் லைட் அப்படிங்கிற. டூ லைட் வின்னிங், ஒரு பரிசை எளிதாக வென்றுவிட்டால் அந்த பரிசின் மகத்துவம் தெரியாது. அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். ஐ மஸ்ட் அன்ஈஸி மேக், லெஸ் டூ லைட் வின்னிங் மேக் த பிரைஸ் லைட். ஒரு ப்ரைஸை ஈஸியாக வின் பண்ணால் அதோட அருமை தெரியாது, கஷ்டப்பட்டு வின் பண்ணாதான் அதோட அருமை தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாராம், ஃபெர்டினாண்ட்டை கடுமையாக நடந்துக்கிறார். ஏன்னா அவர் பொண்ணுகிட்ட நடந்துக்க முடியாது, அதனால ஃபெர்டினாண்ட்டை நடந்துக்கிறார். டு ஃபெர்டினாண்ட், ஒன் வேர்ட் மோர் ஐ சார்ஜ் இது. இன்னும் ஒரு வார்த்தை என் மகிட்ட பேசணும்னா பாடுறா அப்படிங்கிறார்.
Okay, that thou attend me, thou dost here usurp the name thou owest not, and hast put thyself upon this island as a spy, to win it from me, the Lord on it. நான் உன் பேச்செல்லாம் நம்புறதா இல்ல, நீ என்னவோ நேபிள்ஸ் அது இதுன்னு ஏதோ கதை விட்டுட்டு இருக்கிற. ஓகே, நீங்க என்ன ஸ்பை பண்ண வந்திருக்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது எல்லாமே சும்மா தான் அவர் சொல்றாரு. நோ அசையமன், சத்தியமா சொல்றேன் சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் ஃபெர்டினாண்ட். மிராண்டா, there is nothing ill can dwell in such a temple அப்படிங்கிறான். ஒரு கோயில் மாதிரி இருக்கு அவனோட அந்த பிசிக், அவனோட பியூட்டி, அவன் ஹேண்ட்சம்னஸ். ஓகே, அதுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் இருக்க முடியுமாப்பா? நீங்க என்ன பண்ணமா? ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்ஸ் தான். இஃப் த இல் ஸ்பிரிட் ஹாவ் சோ ஃபேர் அ ஹவுஸ், குட் திங்ஸ் வில் ஸ்ட்ரைவ் டு டுவெல் வித் இட். இதுவும் ஒரு அழகான சென்டென்ஸ். ஷேக்ஸ்பியரோட வேர்ட்ஸ் பாருங்க எப்படி அழகா விளையாண்டுருக்காரு. இஃப் த இல் ஸ்பிரிட் ஹாவ் சோ ஃபேர் அ ஹவுஸ், கெட்டதெல்லாம் இப்படி ஒரு அழகான உருவத்தில் இருக்க முடியும் என்றால் என்ன பண்ணுமா? குட் திங்ஸ் வில் ஸ்ட்ரைவ் டு டுவெல் வித் இட். குட் திங்ஸும் போய் உள்ள இருக்கத்தானே ஆசைப்படும். கெட்டதே இவ்வளவு அழகான கோயில் மாதிரி இருக்க உருவத்துல இருந்தா நல்லதும் உள்ள இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. Prospero to Ferdinand, follow me. To Miranda, speak not you for him, he is a traitor. இங்க பாருமா, நீ அவனுக்காக பேசாத, அவன் traitor, அவன் துரோகி. To Ferdinand, come, I will manacle thy neck and feet together. உன் கையை காலையெல்லாம் கட்டி போடுறேன், வாடா என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை காலை உடைக்கிறேங்கிறார். ஓகே, அது மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். sea water shall thou drink. உனக்கு குடிக்கிறதுக்கு உப்பு தண்ணி மட்டும்தான், sea water தான். Thy food shall be the fresh brook mussels, withered roots and husks wherein the acorn cradled. ஃபாலோ. உனக்கு இன்னமேட்டு சாப்பாடுனா மோசமான அந்த ரூட்ஸ் ஏதோ காஞ்சு போனது இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் அந்த தவிடு அந்த காஞ்ச சருகுகள் இதுதான் உனக்கு சாப்பாடு. தண்ணி வந்து கடல் தண்ணியை தான் குடிக்கணும், வாடா என் கூட அப்படின்னு மிரட்டி கூப்பிட்டு போறாரு. ஓகே, ஃபெர்டினாண்ட், நோ, ஐ வில் ரெசிஸ்ட் சச் என்டர்டைன்மெண்ட் till my enemy has more power. He draws and is charmed from moving. இந்த நான் என்ன பண்றேன் பாருன்னு அவன் வந்து அட்டாக் பண்ண போறான் ப்ராஸ்பரோவை. ஆனா he's charmed from moving, அதாவது அவனால மூவ் பண்ணவே முடியல. he drawsனா ஸ்வர்டை வந்து எடுக்கிறான், அவனோட குருவால உருவிட்டு அவரை குத்த போறான். அவனால மூவ் ஆக முடியல, ஏன்னா அவர் சாம்பட்டார். அவர்கிட்ட தான் ஏரியல் இருக்கே, அது வந்து என்ன பண்ணிடுச்சு, அவனை வந்து ஒன்னும் பண்ண விடாம பண்ணிடுச்சு. மிராண்டா தவிக்கிறா. ஓ டியர் ஃபாதர், மேக் நாட் டூ ராஷ் அ ட்ரையல் ஃபார் ஹிம், ஃபார் ஹி இஸ் ஜென்டில் அண்ட் நாட் ஃபியர்ஃபுல். அப்பா அவனை கொடுமைப்படுத்தாதீங்க, அவனை பார்த்தா பாவமா இருக்கு, அவன் மேல கொஞ்சமாவது பாவப்படுங்க அப்படின்னு அவ வேற துடிக்கிறா. Prospero, what I say, my foot, my tutor, put this word up. Traitor, who make us to show, but dare us not strike. என்னடா பெரிய ஷோ காமிச்சிட்டு இருக்க, கத்திய உருன்னு எங்க குத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா யூ ஹவ் பீன் மேக்கிங் அ ஷோ பண்றியா நீ அப்படின்றாரு. ஓகே, யூ டேர் அஸ் நாட் ஸ்ட்ரைக், யூ ஆர் நாட் ரெடி ஃபார் அ ஸ்ட்ரைக், தை கான்சியன்ஸ் இஸ் சோ பொசஸ்ட் வித் கில்ட். ஏன் தெரியுமா, உன்னோட மனசு ஃபுல்லா துரோகம் எண்ணங்கள் இருக்கு, அதனாலதான் உன்னால வந்து குருவால எடுத்து குத்த முடியல. கம் ஃப்ரம் தை வாட், ஃபார் ஐ கேன் ஹியர் டிஸ்ஆர்ம் thee with this stick and make thy weapon drop. இங்க வா, பக்கத்துல வா, நான் என்ன பண்ண முடியும், உன்னை டிஸ்ஆர்ம் பண்ணி உன்னைய வந்து உன்னோட வெப்பனை டிராப் பண்ண வைக்க முடியும், என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற. மிராண்டா, beseech you father, I request you father, please அப்படிங்கிறா. ப்ராஸ்பரோ, hence hang not on my garments, என் கார்மெண்ட்ஸை விடுமா அப்படிங்கிறாரு. அந்தமா வந்து கார்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அப்பாட்ட கெஞ்சிட்டு இருக்கு. சார் ஹாவ் பிட்டி, ஐ வில் பி ஹிஸ் ஷியூரிட்டி. அவனுக்கு கேரண்டியே தர வந்துட்டாங்க. ஓகே, ஷியூரிட்டி, நான் தான் ஷியூரிட்டி, அவனை விடு அப்படிங்கிற. ப்ராஸ்பரோ, சைலன்ஸ், ஒன் வேர்ட் மோர் ஷால் மேக் மீ chide thee if not hate thee. இங்க பாருமா, நான் ஒரு வார்த்தை பேசினா என் பயங்கர கோவம் மேலே வந்துரும் அப்படிங்கிறார். வாட் அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர், ஹஷ், ஒரு மோசமானவனுக்கு நீ டிஃபென்ஸ் எடுத்துட்டு வரையா. Thou thinkest there is no more such shapes as he, having seen but him and Caliban. நீ என்ன நினைச்சிட்ட, இவன் ஒருத்தனை பார்த்தோன்னா உலகத்திலே பெரிய ஆண் அழகன் நினைச்சிட்டியா? இவன் வந்து இவனையும் கேலிபனையும் மட்டும் தான் பார்த்திருக்க, அதனாலதான் இவன் உனக்கு அழகா தெரியுறான். Foolish wench, to the most men this is a Caliban and they to him are angels. இன்னும் நிறைய வெளியில போய் ஆண்களை எல்லாம் பார்த்தேன்னா இவனே கேலிபன் மாதிரி தான் தெரியுமா. எத்தனை அழகான ஆண்கள் இருக்காங்க தெரியுமா வெளியூர்ல. and they to him are angels. அவங்களையெல்லாம் பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளவு ஏஞ்சல்ஸ் இவன் கூட கம்பேர் பண்றப்போன்னு. மிராண்டா,
My affections are then most humble. I have no ambition to see a goodlier man. Excuse me. உடனே அவ என்ன சொல்றா, அப்படி என்றால் என்னுடைய ஆசைகள் மிகவும் ஹம்பிளானது தான், ரொம்ப அடக்கமானது. இவனுக்கு மேல ஒரு அழகானவனை பார்க்கணும்னு நான் நினைக்கவே கிடையாது. ஐ ஹாவ் நோ ஆம்பிஷன் டு see a goodlier man அப்படிங்கிறாங்க. ஓகே, எனக்கு ஆசையே கிடையாது, இதை விட பெட்டரா ஒரு ஆளை பார்க்கணும்னு நான் ஆசையே படல. To Ferdinand, come on, obey. Thy nerves are in the infancy again and have no vigor in them. பாருடா, உனக்கு ஒரு ஸ்ட்ரெங்கும் இல்ல, வா என் பின்னாடின்னு எழுத்து போறார். So they are. My spirits as in a dream are all bent up. My father's laws, the weakness. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஓ நம்மளால இயங்க முடியல, அதுக்கு காரணம் அப்பா இறந்துட்டாங்க, ஏதோ நடந்துருச்சு, நம்மளால இயங்க முடியல போல அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டான். The rack of all my friends, not this man's threads to whom I am subdued or but lied to me. Might I but through my prison once a day behold this maid. சரி, இவன் கொண்டு போய் என்ன ஜெயில அடிக்கிறானா, அடைக்கட்டும், ஆனா ஒரு நாள்ல ஒரு தடவையாவது இந்த மெய்டை வந்து நான் கண்குளிர பார்க்கணும், இவளை நான் பார்க்கணும், என்னோட அந்த மிராண்டாவை பார்க்கணும். All corners else of the earth let liberty make use of. வேற எந்த விடுதலையை கூட எனக்கு வேண்டாம், என்ன பிரிசன்ல வச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இவளை வந்து நான் தரிசிச்சிடணும். ஸ்பேஸ் enough have I in such a prison. உன் மகளை பார்க்கறதுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோட்டே கேட்கிறான் அவன். ப்ராஸ்பரோ திரும்ப அசைட் பேசுறாரு, தனக்கு தானே பேசிக்கிறாரு. இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறார். நல்ல வேலை செய்யுது காதல். ஓகே, கம் ஆன், thou has done well, fine Ariel, come on அப்படின்னு அவனை இழுக்கிறாரு. இந்த பக்கம் ஏரியல்கிட்ட thou has done well, fine Ariel, follow me அப்படிங்கிறார். to Ariel, hark what thou else shall do to me. Miranda to Ferdinand, be of comfort. My father is of a better nature, sir, than he appears by speech. உடனேவும் மிராண்டா பின்னாடியே ஓடி வந்து அவன்கிட்ட சொல்றா ஃபர்டினாண்ட்ட, பாருங்க சார், எங்க அப்பா பாக்குற அளவு மோசமானவர்லாம் கிடையாது, இன்னைக்கு என்னவோ அப்படி நடந்துக்கிறாரு. திஸ் இஸ் அன்வான்டட் விச் நவ் கேம் ஃப்ரம் ஹிம். இன்னைக்கு அவர் பண்றது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஏன்னு தெரியல, ஆனா அப்படி இல்லை எங்க அப்பா அப்படின்னு சொல்றான். ப்ராஸ்பரோ டு ஏரியல், thou shall be as free as mountain winds, but then exactly do all points of my command. இங்க பாரு, நான் ஏரியல்கிட்ட எப்படி ஆசை காமிச்சிட்டே இருக்காரு பாருங்க ப்ராஸ்பரோ, உன்னை நான் சீக்கிரமா விட்டுறேன், ஆனா ஒழுங்கா என் கமாண்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணோம்னு. டு த சிலபிள் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பெர்ஃபார்ம் பண்றேன் சார் இந்த ஏரியல். to Ferdinand, come follow. to Miranda, speak not for him. they exit. இங்க பாரு, என் கூட வாடான்னு ஃபர்டினாண்ட் எழுத்து போறாரு. மிராண்டாட்ட அவனுக்காக நீ என்கிட்ட ஒன்னும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். ஓகே, அவங்க போறாங்க. ஸோ ஹியர் இன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ட். ஓகே, ஸோ நம்ம 2 எபிசோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல டெம்பஸ்ட் பார்த்தோம், செகண்ட் சீன்ல யாரெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், செகண்ட் அண்ட் தேர்ட் சீன்லன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல், கேலிபன், மிராண்டா எல்லார பத்தியும் நம்ம இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சீன்ல தெரிஞ்சிருக்கோம். I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.